தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். ஆட்சியை கவிழ்க்க சதியா, 35 கோடி பேரமா அப்படின்னு பல விஷயங்கள் காலை முதல் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. மறுபக்கத்துல அதிமுகவில் சீனியர்கள் போர்க்கொடி அப்படின்னு நம்ம எத்தனையாவது தடவை நம்ம இன்னைக்கு தலைப்புச் செய்தியா மீண்டும் விஷயம் பேச இருக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களோடு கையெழுத்து போட்ட லெட்டருடன் வந்திருக்கிறது அதிமுகவில் போர்க்கொடி விஷயம். மறுபக்கத்துல குதிரை பேரம் நடந்ததற்கு வைகோ அவர்களின் பொன்னான வார்த்தைகளே சாட்சி அப்படின்ட்டு திமுக ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னணி தகவல்கள் என்னென்ன, இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம் பார்க்குறோம். ஆட்சியை கவிழ்க்க ஸ்டாலின் சதியா அப்படின்ற கேள்வி. ஏன் அப்படின்னா 35 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்க ஊத்தங்கரையோட சேர்ந்த எங்களுடைய எம்எல்ஏ கிட்ட. செந்தில் பாலாஜி மற்றும் அவரோட தம்பிக்கு நெருக்கமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் செஞ்சிருக்கு. 29ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எம்எல்ஏவாலே. இது நம்ம சபாநாயகர் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரதுக்காகவும் அந்த தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றும் இந்த பேரம் பேசப்பட்டதாகவும் மேலும் பல எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு இதுல வெளியில திரு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, உங்களெல்லாம் மக்கள் நிராகரிச்சுட்டாங்க ஸ்டாலின் அவர்களே. இது வரைக்கும் 50 வருஷத்துல ஒரு முதல்வர் தோத்ததா வரலாறே இல்லை, இப்படி நடந்திருக்கு, இதை அரசியலேருந்து ஒதுங்கிடுங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துற வரைக்கும் போயிருக்கிறது. உண்மையாலுமே அப்படி ஒரு ஸ்டாலின் அவர்கள் சதி செய்திருக்காரா? 4-5 ஃபேக்சுவல் விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒன்று, சிட்டிங் சிஎம் 50 வருஷம் தோத்த வரலாறே இல்லைங்கிறது தவறான தகவல். ஜெயலலிதா அவர்கள் 1996 தோத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பர்கூரில் அவங்களே தோத்தாங்கிற பார்க்குறோம். ஸோ சிட்டிங் எம்எல்ஏ தோத்த வரலாறு உண்டு. ஜெயலலிதா அவர்கள் தோற்றுருக்காங்க. ஏடிஎம்கேவுடைய எம்எல்ஏக்களை தான் நம்ம தூண்டில் போட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிறனால ஏடிஎம்கேக்காரங்க மனசு வருத்தப்பட்டுருவாங்களே அப்படிங்கிறனால அக்கம் பக்கத்தில் வரலாறே இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் சிட்டிங் சிஎம்மாகவே இருந்து பர்கூர் சட்டமன்றத்தில் தோத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு தகவல். ரெண்டாவது, நாம் ஒரு மாதத்துக்கு முன்ன பண்ண வச்சுக்கோங்களேன், நாம் இதே செவன் சென்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம், தாவேக்கால 10 எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இப்போ இவங்க ஏடிஎம்கே கூட குதிரை பேரை நடத்துகிறாங்களா, மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் சோஃபா மாடல் நடக்குதா அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் உங்கள்கிட்டருந்தே நீங்கள் எங்கள்கிட்ட ஆள் பிடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஆள் பிடிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எந்த கட்சின்னு வேற நான் கேட்டு வச்சேன். ஆமாம், நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த பேரம் பேசப்பட்டதா அவர் சென்னையில் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னார், ஏன்ட்ட ஒரு நபர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார், நான் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை இந்த மாதிரி நம்ம ஆட்சியை நம்ம கவுக்க போகிறோம், அதற்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் காவல்துறையை ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன நாங்கள் விசாரித்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோனில் இவங்க பேசி நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருக்கிறோம் அப்படின்னு. நம்பிக்கை தீர்மானம் இல்லை, அந்த ஆட்சி பதவிக்கு வந்த உடனே திரு விஜய் அவர்கள் கேட்டது நம்பிக்கை கோரும் தீர்மானம். அதில் அவர் வென்றுட்டனால இந்த ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் 6 மாதத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்போ நம்ம அதையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் கேட்ட இதே செவன் சென்ஸில் நம்ம ஆட்சி மீது 6 மாதம் வரைக்கும் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு 2029 சட்டமன்ற மக்களவைத் தேர்தலுக்குள்ள அசம்பிளி தேர்தலும் கொண்டு வந்துறதுக்கான பெரும் முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. எப்படியா கோத்த பார்ப்பாங்க, 2028 டிசம்பர்ல பீக்ல இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ ஆட்சியை கவுக்கிறதுக்கு நேரடியாக முடியாதுங்கிற மறைமுகமாக நம்ம சபாநாயகரை கவுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணலாம். அப்போ அதில் கொடுத்தோம்னா அங்கே திரும்ப வாக்கெடுப்பு நடக்கும் அப்படிங்கிறது. அந்த வாக்கெடுப்பில் மாற்றி வாக்களிக்கிறதுக்கு நம்ம உங்களுக்கு பேரம் பேசுகிறாங்கன்னு. இதில் ஒரு சட்டப்பூர்வ தகவல் என்ன அப்படின்னா, நம்முடைய கிளாஸில் சொல்லியிருக்கோம். நம்ம அதில் என்னென்ன, ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சியுடைய, அதாவது ஒரு கட்சியுடைய கொறடாவுடைய உத்தரவை மீறி வாக்களிச்சிட்டாரு அப்படின்னா அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கு கொறடா கோரிக்கை வைக்கலாம். சபாநாயகருடைய முடிவை பொறுத்து அந்த பதவி போகுமா இல்லையாங்கிறது வரும். இது ரூல். ஆனால் அவர் மாற்றி வாக்களித்தது செல்லும். ஒரு தாவேகா எம்எல்ஏ தாவேகால தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகருக்கு எதிராக வாக்களிச்சிட்டாருன்னா அவருடைய பதவியை பறிக்க சொல்லி கொறடா ஒரு கோரிக்கை வைக்கலாம். அவர் குழப்பம் சபாநாயகர்கிட்ட பதவி பறிக்கிறாங்க பறிக்கலங்கிறது சபாநாயகருடைய டிஸ்கிரிப்ஷன்.
ஆனால் வந்து டிஸ்கிரிஷன். ஆனால் வந்து இவர் ஓட்டு போட்டது செல்லும். அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த கணக்கில் தான் இவங்க தாவேகா எம்எல்ஏக்கள்கிட்ட பேசி நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் என்னன்னா, இப்போ ஊத்தங்கரை எம்எல்ஏ வந்து ஏன்ட்ட இன்னார் பேசினாரு அப்படிங்கிற சொல்லிட்டார். அவருடைய ஃபோன் கான்வர்சேஷன் நீங்கள் பிடிச்சிடலாம், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுலாம் எடுத்துடலாம். ஆனால் அதற்கு பின்னாடி 2 பேர் வந்து தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கைதான A1க்கு தொடர்புடையதான் 2 பேர் வந்து அடுத்து அவங்க 2 பேர் பேசி மொத்தம் 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கார்த்திக்னு 2 பேர். ஆமா, அந்த 2 பேர் வந்து உள்ள தொடர்பு தியாகராஜர்னு ஏதோ நினைக்கிறேன். அவங்க வந்து 3 பேர் சேர்ந்து அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் கைதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் தான் இவங்க கூட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். பின்னாடி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் இவர்களோட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்புல இருந்த 2 பேரோட ஒருத்தர் கூட திரு செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் தொடர்புல இருந்தாரு அப்படின்னு காவல்துறை அறிக்கை சொல்லி 2 பக்க அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான சேலஞ்ச் வந்து இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் நபர் இப்படி ஒரு பேரம் பேசினார் இவங்கள்ட்ட அப்படின்னு காவல்துறையால ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட முடியும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஏன்னா பணம் கை மாறல, பணம் கை மாறுவதற்கான பேரம் பேசப்பட்டது. ஸோ கால் டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம். கால் டீட்டெயில் வந்து சார் நான் வந்து சும்மா நல்லா இருக்கீங்களான்னு கூப்பிட்டுருக்கா ஃபோன் பண்ணேன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த பக்கம் ஊத்தங்கரை எம்எல்ஏ தாவேக்காவுடைய எம்எல்ஏ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி குரல் டெஸ்ட் அது உங்கள் குரல் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். பட் அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அது எல்லாமே ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கால் ரெக்கார்டிங்ஸ் இருந்துட்டா பிடிச்சிடலாம். சேலஞ்ச் எங்க வருதுன்னா இது திமுக செஞ்சது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுல திரு CTR நிர்மல்குமார் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு ஸ்டாலினுக்கு இந்த பொழப்பு தேவையா, ஓய்வு விட்டு வரலாம்ல, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லைன்னு எல்லா வார்த்தையும் சொல்லி எல்லாம் சொல்லிட்டார். இதுல என்னென்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, திமுகவுக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது. ஆனா என்ன காவல்துறை அறிக்கையிலே நமக்கு என்ன தெரியுது, நம்ம வந்து நீதிமன்ற வழக்குகள் நிறைய பார்க்கறதுனால உள்ள சேலஞ்சஸ் நம்ம சொல்றோம். அப்ப A1 இதுல தொடர்புடையன்னு ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். A2 A3யவே நீங்க வந்து மிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா இப்ப வந்து ஒரு நபர் ஒருத்தர் குத்தம் செய்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சவங்கனாலே அவங்க குத்தம் செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அந்த இடத்துல அது சிரமம். பிளஸ் அந்த A2 A3யோட செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் வந்து தொடர்புல இருந்தாரு, அவர் சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். சந்திக்கலாம். அசோக்குமாருக்கு வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான உரிமை இருக்கு. சந்திச்சுட்டு இதுதான் பேசினாரு, இது பேசி இதான் உத்தரவாதப்படுத்தினாருங்கிற ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப வந்து A1 தொடர்புபடுத்தி ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேபி 2, 3க்கான விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதன் பிறகு திரு செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் அப்படிங்கிற கொண்டு வர்றது அப்படின்னா அதுல வந்து இன்னும் சேலஞ்சஸ் இருக்கு. அதை வந்து இந்த காவல்துறை டீம் விசாரணையில எப்படி கொண்டு வராங்கன்னா வெறும் மியர் கன்ஃபெஷன்ல கூட பண்ணிட முடியாது. ஏன்னா பிரைமா ஃபேசி வேணும், ப்ரூஃப் வேணும். பிரைமா ஃபேசி இருக்குது. இப்போ வந்து பிரைமா ஃபேசிங்கிறது பூர்வாங்க செந்தில் பாலாஜிக்கான பிரைமா ஃபேசி இருக்கா? அதான் சொல்ல வரேன். பூர்வாங்க முகாந்திரம் இவங்க சொன்னது மூலமா இருக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், இவர் தான் செஞ்சுட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கைது செய்யப்பட்ட வந்து ஸ்டாலின் சொல்லி தான் சார் நான் செஞ்சேன்னு சொல்லிடலாம். ஆனா ஸ்டாலின் செஞ்சாருன்னு இவன் சொன்னாருங்கிறக்க அவன் கைது பண்ண முடியாதுல்ல. நீங்க அவரை ஸ்டாலின் வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், இந்த கட்சியோட தலைவராக இருக்கிறவர், எவனோ ஒருத்தன் கைது பண்ணப்பட்ட போது அவன் வந்து ஸ்டாலின் சொன்னார் சார் நான் செஞ்சேன்னு சொல்லிடலாம். அப்ப அதுக்கு நீங்க அவர் எப்படி தொடுவீங்க? அப்படிங்களா? அப்ப ரெண்டாவது பிரைமா ஃபேசிங்கிறது இங்க வரனால வெறும் மியர் கன்ஃபெஷன் will not be a crime. இந்த ப்ரூஃப் வேணும். அந்த பக்கத்துல ஒண்ணு அவர் தான் பண்ணாரு, இதுக்காக தான் பண்ணாரு. அது கான்வர்சேஷனே வச்சு நீங்க கொண்டு வந்துட முடியாது. இப்ப அந்த சேலஞ்ச் இருக்கு. அப்ப காவல்துறைக்கு வந்து என்னன்னா திரு செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் தொடர்புல இருக்கிறார். அசோக்குமார் செந்தில் பாலாஜிக்காக தான் செஞ்சார், செந்தில் பாலாஜி திமுகவுக்கு தான் செஞ்சார். இத்தனை வரணும் அங்க. அப்படின்னா தான் திமுக பப்ளிக் டொமைன்ல இது எல்லாம் கிளியர் ஆயிரும். இது வந்து இந்த பிரஸ் மீட்லயே முடிஞ்சு வச்சு, இந்த கைதிலே முடிஞ்சு வச்சு, பாத்தியாப்பா எவ்வளவு வேலை பண்றாங்க பாருப்பா, விடவே மாட்டேன்றாங்களப்பா, அடங்கவே மாட்டாங்களாப்பான்னு பப்ளிக் பஸ் இருந்துரும். அந்த பப்ளிக் ப்ராபகண்டா வந்து ரீச் ஆயிரும் போயிடும். அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனா முக்கியமான பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு தான் தொடர்பு இருக்கு, இவர்கள் தான் செய்தார்கள், திமுகவுக்காக தான் செய்தார்கள்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது லீகலா கோர்ட்ல அதுல பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதுல வந்து முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் சில வாரங்களில் அவர் வந்து கரூர் போக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி எப்படியாவது செந்தில் பாலாஜி அவர்களை சிறைப்படுத்த தாவேக அரசு திட்டமிடுகிறது அப்படின்னு ஒரு தியரி, கான்ஸ்பிரசி தியரி ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ இந்த இஷ்யூ வந்திருக்கு, இந்த விஷயம் வந்திருக்கு. இது வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் கைதிற்கு நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்களை இப்ப பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி விசாரணை கைதியா நீங்க யாருனாலும் கைது பண்ணிக்கலாம். அதுல வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஒரு 15 நாள் நீங்க யாருனாலும் போட்டு பிரிவென்டிவ் அரெஸ்ட்னே ஒன்று இருக்கு. சும்மா நாத்துக்கு ஒண்ணுமே இல்லை. கரூருக்கு அவர் போறாரு, செந்தில் பாலாஜி வந்து ஏதாவது கலவரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல போட்டு தூக்கி வச்சுக்கலாம். ஆமா, எதுனாலும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். அதுல வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா வந்து அதை ப்ரூவ் பண்ணும்ல. நாளைக்கு அதான் நீங்க வந்து 2G கேஸ்ல ஆர்ஆஸ் அவர்கள் ஊழல் செய்தார், காசு வாங்கிட்டாரு, போயிடுச்சு, கலைஞர் டிவி போச்சு, கனிமொழி சம்பந்தம் இருக்காங்க அப்படின்னு நாடே அல்லோலகலப்பட்டுச்சு. கடைசியில் என்னாச்சு?
அவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப நீங்க விசாரணை கைதியா பிடிச்சு உள்ள வைக்கிற ஒரு பெரிய வித்தை இல்ல. ஆனா அதுல ஒரு கன்விக்ஷன் வாங்கி தர முடியுமா? அவர்கள் குற்றம் செய்தார்கள் அப்படின்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னா, அதுல வந்து இந்த கேஸ்ல வந்து ஒரு 4 கை மாறி வந்து நிக்கிறதுனால, அந்த 4வது கையை பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறது கஷ்டம். டிஎம்கேக்காக செந்தில் பாலாஜி பார்த்தாரு. செந்தில் பாலாஜிக்காக அசோக் குமார் பேசினாரு. அசோக் குமாரோட ஆதரவாளர் தான் ரமேஷ் அன்கோ போனாங்க. அவங்களுக்காக தான் வந்து A1 போனார் அப்படின்னு இந்த நெட்வொர்க் செயினை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது கஷ்டம். அவ்வளவுதான். கரூருக்கு இவர் போறாரு. முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி அங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்துட்டாரு. ஸோ கரூர்ல ஏடிஎம்கேல வந்து பெரிய ஒரு டான் அவர். அதுல வந்து அதனால வந்து அவர் அங்க வந்துறாரு. அதனால அது ஒரு அட்வான்டேஜ். இந்த பக்கம் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதனால வந்து கரூர் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா திரு செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை கைதியா கைது பண்றதுல பெரிய சேலஞ்ச் இருக்காது. நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய ஜாம்பானுங்க நம்ம ஏற்கனவே சொன்ன ஆராசால இருந்து இதே செந்தில் பாலாஜி இருந்து சிதம்பரத்துல இருந்து கார்த்தி சிதம்பரத்துல இருந்து ஏன் சங்கராச்சாரியார் வரைக்கும் நீங்க விசாரணை கைதியா நீங்க யாருனாலும் பிடிச்சா அதுல வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுல திருப்பி நீங்க கிரைம் மேட் அவுட் ஆச்சா அதுல வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்களா அப்படின்னு அப்படி பார்த்தா அது ஒரு பெரிய சேலஞ்சுங்கிற பாயிண்ட். ஒரு புறம் இந்த விஷயம் பெரிய பூதாகரமாக இருக்க, மறுபக்கத்துல தாவேகா தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடந்தது. முதல்வர் விஜய் தலைமை தாங்க வைகோ, திருமாவளவன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். லிட்டலி திமுகவுடைய கூட்டணி, திமுக ரிமூவ் பண்ணிட்டு தாவேகா அப்படின்னு வந்தது போல திரு திரு ஜவாஹிருல்லா, தமிம் முன்சாரி, திரு ஈஸ்வரன், கமல்ஹாசன் இது போன்ற முக்கியமான சில திமுகவின் அந்த கூட்டணியில் இருந்தவர்களை தவிர மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் இங்க இருக்காங்கன்றத பாக்குறோம். ஐயுஎம்எல் போன்ற நீண்ட காலமாக திமுகவுடன் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் காதர் மொய்தீன் தலைமையிலான ஐயுஎம்எல் எல்லாம் இருக்குன்றத பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்குது சார்? செங்கலா திமுகன்ற அந்த கூட்டணி, அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற அந்த கூட்டணியை செங்கலா விஜய் நம்ம வந்து எப்பயுமே அரசியலை பொறுத்தளவுக்கு வெற்றி ஒன்றுதான் எல்லாத்துக்குமான பதில். நேர்மை, நியாயம், தர்மம், அறம் இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்குலாம் அங்கே வேலை கிடையாது. அங்கெல்லாம் வார்த்தைகளாக மட்டும்தான் பயன்படுமாகும். திமுக தொடர்ந்து பெரியண்ணன் போக்கிலே செயல்பட்டு இருந்துச்சு. தான் வச்சதான் சட்டம் சொல்லிச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு இணக்கமாக இருந்தது இல்லைங்கிறத பல காலங்களில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணா காசு வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறத பார்த்தோம். 2006-11 அவர்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. தனிப்பெரும்பான்மை அவர்கள்ட்ட இல்லை. அப்போ கூட கூட்டணி அமைக்கல. அப்போ வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம வந்து அவங்க சேர்ந்திருப்பாங்க. அப்ப வேற வழி இல்லாம ஒரு கம்பல்ஷன்ல வந்து ஒருத்தங்க கூட இருக்கிறதுக்கும் ஒரு கன்விக்ஷன்ல ஒருத்தங்க கூட இருக்குமான வித்தியாசம் இதுதான். கம்பல்சன்லயே கூட இருந்தவங்க ஒரு கட்டத்தில் வெடிச்சிடுறாங்க. இது எத்தனை நாளைக்கு தான் அந்த அடிமைத்தனத்தை பொறுத்துக்கிட்டே போறோம்னு சொல்லிட்டு டபக்குன்னு வாய்ப்பு வந்துச்சுன்னு சிட்டுக்குருவி மாதிரி விட்டு விடுதலாகி ஓடி போயிடுறாங்க. அவ்வளவுதான். அங்க வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரையறுக்கிறாரு திரு விஜய். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கூட்டமே ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல அப்படியே ராஜ தர்பாரோட போய் நடந்திருக்கு. எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு யாருனாலும் வாங்க, நீங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் வாங்க கிடையாது. எம்எல்ஏக்கள் வாங்க ஓகே, எம்பிக்கள் வாங்க ஓகே, அங்க கூட முக்கியமான நிர்வாகிகள் வாங்க, எல்லாம் இல்ல வாங்க ஹாப்பியா வாங்க, எல்லாரும் டீ சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க செய்யலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. சோறு வைக்கிறது முக்கியமான பேர் வைக்கிறது. முதல்ல கூட்டணிக்கு பேர் வச்சிருவாங்க. இண்டி கூட்டணின்னு அந்த பக்கம் வச்சிருந்தாங்க, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவங்க வச்சிருந்தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க இருக்கு. நம்ம ஒரு ஆளா ஃபார்ம் ஆயிட்டோம். ஃபார்ம் ஆனப்ப நமக்கு ஒரு பேர் வச்சுக்கணும். தாவேகா அரசுன்னு சொன்னா வந்து என்ன இருக்கு, அதுல வந்து தாவேகா கூட்டணி அரசுக்கு வந்து தமிழக வெற்றி கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் டிவிக்கே தான் வரும். அதனால வந்து தமிழக வெற்றி கழகம் மாதிரி தமிழக வெற்றி கூட்டணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு உங்க வந்து கொண்டு போய் நிப்பாட்டலாம். ஸோ ஒரு கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அனுசரிச்சு போய் இது மாதிரி பண்ணுங்கிற ஒரு ஃபார்மலான விஷயங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது 5 ஆண்டுகள் ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கு இன்னும் உதவும். ஏன்னா திருமாவளவன் சொல்லிட்டாரு ஆட்சி வந்து 5 ஆண்டு நிலைத்திருக்கும்னு சொல்லிட்டாரு. திரு வீரபாண்டியன் சொல்லிட்டாரு இந்த மாதிரிலாம் ஆட்சி கவுந்துரும் சொல்றதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, பாத்துங்க அதெல்லாம் வந்து ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து டிஎம்கே இருந்து ஒரு விடுதலை ஆயிட்டோம். நீங்க எப்படி திரும்ப சசிகலா இருந்து ஏடிஎம்கே ரிலீஸ் ஆன உடனே அவங்களுக்கு பெரிய நிம்மதி பிடிக்கும். நம்ம சர்வை பண்ண முடியுமா, சக்சஸ் பண்ண முடியுமாங்கலாம் இல்ல. அப்பா அந்த ஃபேமிலிக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பிரீத்திங்கே வந்து அவங்களுக்கு பெருசா சஃபகேட்டிங்கா இருந்தவங்களுக்கு ஒரு பிரீத்திங் கிடைக்கிற எவ்வளவு பெஸ்டா இருக்குமோ அது மாதிரி. அப்ப டிஎம்கேக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது. நம்ம போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போய் சிஎம் போய் பாருங்க, நாங்களாம் கூட்டணியில கிடையாதுங்க, நாங்க கூட்டணியில கிடையாது, வெளில இருந்து ஆதரவு அவ்வளவுதான் பாத்துக்கணும். இப்படி ஒரு கிளியரா ஒரு டிஸ்டிங்ஷன் கிரியேட் பண்ண முடியுது. நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனா உங்க கூட்டணியில கிடையாது. ஆனா திமுக போனா நீங்க வந்து இருக்குன்னா இருவாட்டி ஓடிப்போ அப்படி இந்த கணக்கு தான். நடுவுல ஒரு மிட்வே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கூட்டணி கட்சி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு கம்ஃபர்டான பொசிஷன் இருக்கு. 2 மினிஸ்டர்ஸ் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அமைச்சர் பதவி எப்பயா கிடைக்குமான்னு அவங்களே கனவு கண்டுட்டு இருந்த விஷயம். ஐயுஎம்எல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6வது விரல் போலவே இருந்துட்டே கூட அவங்க ஐயுஎம்எல் டிஎம்கே பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்தது கூட வெளியே போய் நிப்பாட்டி இன்னைக்கு வந்து அமைச்சர் ஆயிட்டான்னு பாக்குறோம். அப்ப வந்து சிறுபான்மை சமூகத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 8-10 கட்சி உருவாயிட்ட பிறகு அங்க தமிழ் சார்ல இருந்து ஜவாஹிர்லால இருந்து எஸ்டிபிஐல இருந்து நிறைய புதிய கட்சிலாம் வந்த பிறகு அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கட்சி அமைச்சர் பதவியை அனுபவிக்கும் போது அவங்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் கூடும். நிறைய இடங்கள்ல போய் நின்று இப்போ ஷாஜகான்லாம் பேசி அவர்லாம் வந்து ஒரு முக்கியமான இடத்த பெறாரு அப்படிங்கிற கவனத்தை பெறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வந்து ஒரு தங்க தாம்பாளத்துல வச்சு சிவப்பு கம்பளத்துல விரிச்சு கொடுக்கும் போது
அவங்களுக்கு வந்து ஒட்டாண்டுன்றாங்க. அதனால வந்து இங்க பிரிஞ்சிருச்சு. அங்க வந்து செங்கலா உருவிட்டாரு. உருவன செங்கலை வச்சு அவருடைய வீட்டை கட்டிட்டாருங்கிற பார்க்குறோம். அந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. சிமெண்ட் பூசுற வேலையை திரு விஜய் பார்த்துக்கிடுவார். இதுல இது 29 லோக்சபாவுக்கான கணக்கு, இது லோக்கல் பாடிக்கான கணக்குன்றாங்க. இது என்ன கணக்கு? இந்த சட்டமன்ற தேர்தலிலேயே திரு வைகோ அவர்களுக்கு seat offer அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மட்டும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மட்டும்தான். ம். அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து 6ஆம் தேதி நமக்கு வந்து மே மாசம் 6ஆம் தேதி ஆட்சிக்கான ஆதரவு குடுத்த போதே குசுகுசுன்னு போய் முதல்ல வந்து அந்த அறிக்கையிலே குடுத்துட்டாங்க. எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், சட்டமன்றம் எல்லா காலத்துக்கும் நாங்க வந்து ராஜ்யசபா தேர்தல் சீட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டாங்கல்ல. விசாரிச்சோம். ராஜபாய் எல்லாம் சொல்லி முடிச்சு மோஸ்ட் கெயின் வந்து லக்கி பிரைஸ் அடிச்சது வந்து அவங்களுக்கு தான் பாத்தீங்க. மார்டின் அவருடைய லாட்டரி வந்து அடிச்சது வந்து அவங்களுக்கு தான் நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கெயின் வந்து அவங்க அடைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கூட்டணி கிடையாது. ஆனா நாங்க வெளியில இருந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க. அவங்க நிலப்பாடு மட்டும் பார்க்கணும். இப்ப மதிமுக உள்ள வந்திருக்கக்கூடிய மதிமுகவோ அண்ட் 2 இவங்க விடுதலை சிறுத்தைகளோ, ஐயுமேலோ, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே வந்து லோக்கல் பாடியில என்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாங்கிற பத்தி ஒரு பேசி முடிவு கூறுவாங்க. ஒரு லார்ஜர் பிக்சரா வந்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க வந்து நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5% வச்சுக்கோங்க, 8% வச்சுக்கோங்க. இத்தனை மேயர் பதவி இருக்கு, அப்ப 2 நீங்க வச்சுக்கோங்க. இத்தனை சேர்மன் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வச்சுக்கோங்கன்னு ஒரு ஒரு லார்ஜர் ஐடியால வருவாங்க. பிறகு டீட்டெயிலா பேசிக்கிறாங்க. எந்த இதுன்னா நிறைய கேள்விகள் இருக்குது, எங்க எனக்கு பேஸ் இருக்குது, எங்க எனக்கு வேணுங்கிறதுலாம் நிறைய இருக்குது பேசுவாங்க. ஸோ வந்து கூட்டணிக்கான அச்சாரம் கட்டாயம் போடப்படும். கூட்டணிக்கான தேர்தலை வந்து இப்பயே ஃபேஸ் பண்ணிடலாமா, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிக்கலாமா, ஏன்னா டெய்லி வந்து டிஎம்கே வந்து காலவரி விட்டுருவாங்களோ, ஆட்சி நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கும்போது தேர்தல் வந்து முடிவுகள் என்ன ஆகணும், நம்ம வந்து ஒற்றுமையா இருந்துடலாமா, கீழே கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் எப்படி இருக்கு, இதெல்லாமே பேசுவாங்க. லோக்கல் பாடியில வந்து அவங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்னா அந்த அலையன்ஸ் வந்து இன்டாக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். 2029 பார்லிமெண்ட்டுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா வந்துடும். 2029 பார்லிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, டிஎம்கே காங்கிரஸ் கூட இல்ல, ஏடிஎம்கே வந்து பிஜேபி இருக்குமா இல்லையான்னு தெரியல. என்எல்சி பிரச்சனையில கண்டனமே தெரிவிச்சு வச்சுட்டாரு. அண்ட் அவங்க கட்சியே என்ன நிலைப்பாடு இருக்குன்னு தெரியல. இப்ப அவங்க கட்சியிலேயே வந்து வேலுமணி அன்கோவா, அப்படி எடப்பாடி அன்கோவான்னு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க பிஜேபி என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியல. அப்போ வந்து ஒரு அலையன்ஸா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இடம் தமாக வரைக்கிட்டு வெளியே போயிருச்சுங்கிற பாக்குறோம். அப்போ வந்து அலையன்ஸா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா அது டிவிகே குரூப்பா தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கூடும். நம்ம லோக்கல் பாடியிலே அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கூடும். அப்ப இதெல்லாம் தான் இன்னைக்கான கூட்டணிகளா பேசுவாங்க. இன்னைக்கான அமைப்புல வந்து முதல்ல கட்சி அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கிறது, லோக்கல் பாடி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது எப்படி கொண்டு போறது, கீழே கிரவுண்ட் லெவல்ல எப்படி நம்ம செட் பண்ணி வைக்கிறது, எல்லாரும் அமிக்கபிளா கொண்டு போறதுக்கான வழி என்ன, முக்கியமா வந்து ஆஃப் த ரெக்கார்டோ ஆன் ரெக்கார்டோ பேசப்படக்கூடிய இன்னொரு விஷயம் டிஎம்கேவை எவ்வளவு தூரத்தை தொடலாம், இது கட்டாயமா அங்க பேசப்படும். டிஎம்கே வந்து ஓவரா தொட்டா எங்களுக்கெல்லாம் ஒரு தர்ம சங்கடம் வந்துரும் அப்படிங்கிற நிலைமையா, இல்லாட்டி எவ்வளவு நாளும் பரவாயில்ல, ஊழல்னா ஊழல் தான், லஞ்சம் தான் அப்படி போறாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுடைய திமுக விசுவாசத்தை நான் சந்தேகப்பட மாட்டேன். அவங்களுக்கு வந்து விசுவாசம் இருக்குன்னு நான் ரொம்ப திடமா நம்புறேன். என்னதான் கூட்டணி மாறிட்டாலும் திமுகவுக்கு அவர்களுக்கான உறவு வந்து நீண்ட உறவு. அது வந்து ஒரு நாள் 2 நாள் உறவு இல்லை. அது வந்து கணவன் மனைவி சண்டை போறது வேற, அப்பா பிள்ளை சண்டை போறது வேற. என்னைக்கா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம்ல, பொண்ணு வந்து ஓடி போயிருச்சுன்னு சொல்லி சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் குழந்தை வந்துச்சுனாடி ஓடி வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருப்பாருங்க. அப்போ வந்து அது என்ன, அந்த உறவு ரத்த உறவு அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு கணக்குனால வந்து டிஎம்கே எவ்வளவு தொடலாங்கிற பத்திலாம் டிஸ்கஷன் நடக்கும். இதுல என்ன முடிவு பண்றாங்கிறது we have to wait.